அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். அனைவருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை நேற்றைய தினமே கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ண நிறைய வேலைகள், பூஜைகள், இப்படி நிறைய உபாசனைகள் இருந்த காரணத்தினால கொடுக்க முடியல. நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க அப்படின்றதுக்காக இந்த பதிவு. உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஏன்னா பல வருடங்களாக நாம் சொல்லிட்டு வரோம். இது ஒரு விரிவான பதிவாக இருக்க போகுது. ஏன்னா நிறைய விஷயங்களை இதில் நான் சொல்ல போகிறேன். ஏதாவது சில விஷயங்களை சொல்லலை அப்படின்னா எனக்கு மனதில் ஏதோ அதாவது ஒரு விதமான மனக்கவலையாக இருக்கும். உங்களுக்கு சொல்ல முடியலையே, நாம் மட்டும் செய்கிறோமே அப்படின்றது. அதனால் எல்லா விளக்கங்களும் சொல்லியிருக்கிறேன். உங்களால் என்னென்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. நவராத்திரி 9 ராத்திரிகள், பிரதமை முதல் கொண்டு நவமி வரை, சுத்த நவமி வரை இருக்கக்கூடிய இதற்கு நவராத்திரி அப்படின்னு பேர். இரவு நேரத்தில் செய்கின்ற பூஜை. 4 நவராத்திரிகள் இருந்த போதிலும் இந்த நவராத்திரி எல்லாரும் சிறப்பாக செய்கின்றார்கள். இந்த நவராத்திரி துர்க்கையை ஆதாரமாக கொண்டு நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நவராத்திரி. முதல் நாளான இன்றைய தினம் சைலபுத்திரியை நாம் ஆராதனை செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான நாள். துர்கா ஸ்வரூபம் அப்படின்னு பார்க்கும்போது சைலபுத்திரி. மற்றபடி 9 நாட்களுக்கும் 9 கடவுள் அப்படின்னா இன்றைய தினம் பாலா திரிபுர சுந்தரியை நாம் ஆராதனை செய்ய வேண்டும். ஒரு பொழுது இருக்க வேண்டும். கடினமான நியமங்களை அனுசரித்து செய்பவர்களும் உண்டு, லகுவாக செய்பவர்களும் உண்டு. எப்படி செய்தாலும் யத்பாவம் தத்பவதி, நம்முடைய மனதில் என்ன தோன்றுகிறதோ அதற்கு ஏற்றாற் போல நமக்கு பலன்கள் வரும். இந்த உபவாசம், அதாவது மார்வாடிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க 9 நாளும் சாப்பிட மாட்டாங்க. தண்ணீர் மற்றும் எலுமிச்சை சாறு ரசம் இது மட்டுமே சாப்பிட்டு அகண்ட தீபத்தை ஏற்றி வைத்து பஜனைகள் இரவு முழுக்க செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த அகண்ட தீபம் அணையக்கூடாது. அணைந்தால் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் அவங்க இந்த 9 நாளும் அந்த தீபத்தை துர்கா சுரூபமாக பாவித்து ரொம்ப கடினமான நியமங்களை அனுசரித்து சாப்பிடாமல் 9 நாட்களும் அவங்க உபவாசம் இருந்து ஆச்சரிப்பார்கள். நாமும் 9 நாட்களும் சாப்பிடாமல் இருந்து அகண்ட தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். ஆனால் அகண்ட தீபம் அப்படின்னு நீங்கள் ஏற்ற வேண்டாம். ஏன்னா இது மத்தியில் அணைஞ்சிடுச்சு அப்படின்னா மனசில் கஷ்டம் ஏற்படும். வீட்லையும் நிச்சயமாக பிரச்சனைகள் என்பது ஏற்படும். நாங்கள் ஏற்ற போகிறோங்க அகண்ட தீபம், ஆனால் அது அகண்ட தீபம் மாதிரி நாங்கள் நினைக்கல, எப்படி ஏற்றணும் அப்படின்னு கேட்டால் ஒரு நல்ல தட்டு எடுத்துக்கங்க. அதில் நெல்லை கொட்டுங்க. அதற்கு மேலே தீபம், நல்ல பெரிய தீபம், பெரிய அகண்ட தீப திரினே கிடைக்குது. அதை நீங்கள் போட்டுட்டு தீபத்தை ஏற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அகண்ட தீபம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த 9 நாட்களும் வீட்டில் 24 மணி நேரமும் விளக்கு எரியிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஏற்றுறேன். ஒருவேளை அது மலை ஏறிடுச்சுன்னா மறுபடியும் அப்படியே நான் ஏற்றிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சி ஏற்றிக்கோங்க. அகண்ட தீபம் அதனுடைய அந்த வேலைக்கு நீங்கள் போகாதீங்க. இது அகண்ட தீப விசேஷம். அடுத்து பார்த்திங்கன்னா நாம் பல வருடங்களாக நவராத்திரி பரிகாரத்தை பார்த்துட்டு வரோம். அதில் என்ன அப்படின்னா 3 வெள்ளிக்காயன்கள் மற்றும் 3 கருப்பு மஞ்சள் சிகப்பு துணியில் கட்டி பீரோவில் வச்சுருப்பீங்க. அது எடுத்துக்கோங்க. முதல் நாள் அந்த 3 வெள்ளிக்காயனுக்கும் அபிஷேகம் பண்ணி, அந்த கருமஞ்சளுக்கு எதுவும் பண்ண வேண்டாம். அப்படியே நீங்கள் குங்குமார்ச்சனை பண்ணுகின்ற ஒரு இடத்துலையோ தட்டுலையோ வச்சுடுங்க. குங்குமார்ச்சனை பண்ணும்போது இதற்கும் பண்ணுங்க. 9வது நாள் ஒரு சிகப்பு, அதாவது ஆஃப் பட்டு துணின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் கட்டி பீரோவில் வச்சுடுங்க. இதன் மூலமாக வருடம் முழுவதும் தனவரவு உங்களுக்கு ஏற்படும். இது ரகசியமான பரிகாரம். இதை செய்தவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் 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 நிச்சயம். இது ஒரு வழிபாடு. அதாவது துர்கை சுரூபம் சைலபுத்திரி, அம்பாள் சுரூபத்தில் பாலா திரிபுர சுந்தரி. நாம் அகண்ட தீபம் ஏற்ற வேண்டாம், அதற்கு பதிலாக இப்படி ஏற்றுங்கள். இதெல்லாம் நாம் பார்த்துட்டோம். ஒரு பொழுது அப்படின்னா காலையில் சாப்பிடாமல் மதியம் சாப்பிட்டு இரவு டிஃபன் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பொழுது இருப்பாங்க. சாயா நத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அத்தோட விட்டுடுவாங்க. அது ஒரு விதமான ஒரு பொழுது சாயா நத்தம் சொல்லுவாங்க.
அதற்கு வெறும் நத்தம் அப்படின்ற ஒரு பொழுது, காலையில் மதியம் சாப்பிட மாட்டாங்க. நவராத்திரி இல்லையா, ராத்திரி பூஜை பண்ணிவிட்டு 8 மணிக்கு மேலே நிலாவை தரிசனம் பண்ணிவிட்டு, தெரிந்தாலும் தெரியல அப்படின்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு மேலே வெளியில் வந்து நிலவை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு, தெரியல அப்படின்னாலும் வானத்தை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அம்பாளுக்கு நைவேத்தியமாக வச்ச பிரசாதத்தை சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பலவிதமான ஒரு பொழுதுகள் 3 விதம் சொல்லியிருக்குன்னா, அப்புறம் எங்களால் இருக்கவே முடியாதுங்க ஒரு பொழுதெல்லாம் அப்படின்னா, காலையில் மதியம்லாம் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னா மாலையில் ஒரு முறை குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு இரவு டிஃபன் வந்து எடுத்துக்கங்க. வெங்காயம் பூண்டு இந்த 9 நாள் சேர்க்க வேண்டாம். பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். இதெல்லாம் எதற்கு அப்படின்னா, ஆத்ம பலம் பெருகும், தெய்வம் நம்மோடு நெருங்கி வரும், நம்முடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேறும். இப்படி சொன்ன ஒரு பொழுதில் உங்களால் எது முடியுமோ அதை வந்து நீங்கள் அனுசரிச்சுக்கோங்க. தினந்தோறும் தலைக்கு ஊற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. முதல் நாள் மட்டும் ஊற்றினால் போதுமானது. எங்களால் முடியாதுங்க, தினந்தோறும் பூஜை பண்ண முடியாது அப்படின்னா திரிராத்திரி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்தமி, அஷ்டமி, நவமி அந்த 3 நாட்களாவது நீங்கள் கடைபிடிங்க. அல்லது பஞ்சராத்திரி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சமி, சஷ்டி, அப்புறம் சப்தமி, அஷ்டமி, நவமி இந்த 5 நாட்கள் நீங்கள் உபவாசம் இருக்கலாம். இதெல்லாம் எங்களால் முடியாதுங்க, ஆனால் எங்களுக்கு பலன் வரணும் அப்படின்னா பாலா பூஜை, சுஹாசினி பூஜை வந்து நீங்கள் செய்யலாம். சுஹாசினி பூஜை சொல்லுவாங்க. பாலா பூஜை அப்படின்னா 9 வயது அல்லது 9 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்து, தினந்தோறும் ஒரு குழந்தையை அழைத்து அந்த குழந்தைக்கு நல்ல சாப்பாடு போட்டு, இதுலேயும் ஒரு சூக்ஷமம் இருக்குது. அதாவது சற்றசோபேதமான சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. எல்லா விதமான சமையலும் செய்து ஒரு இலையில் வைத்து அந்த குழந்தைக்கு கால் அலம்பி மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்கள் வைத்து வளையல் போட்டு, கண்ணில் கண்மை, இந்த கண்மை சுமங்கலித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்மை எந்த சுமங்கலி பெண் தினந்தோறும் வைத்து கொள்கின்றார்களோ அந்த பெண் வந்து தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு வைங்க. ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட இந்த இடத்துல சொன்னேன். அந்த குழந்தைக்கு கண்மை வச்சு அந்த குழந்தைக்கு எது பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் சமையல் செய்து வைங்க. அந்த குழந்தை முதல்ல எதை வந்து எடுத்து சாப்பிடுதோ அதற்கு ஏற்றார் போல பலன்களும் உண்டு. அதெல்லாம் வந்து விரிவானது. உங்களால் என்ன முடியுமோ அந்த குழந்தைக்கு வெறும் தாம்பூலமாவது கொடுத்துக்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சுஹாசினியை வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு வந்து தாம்பூலத்தை, மஞ்சள் குங்குமம், இந்த மாதிரி மங்கள திரவியங்களை கொடுத்து செய்யுங்க. இதுவும் அந்த 9 நாட்கள் நாம் கடினமான நியமங்களை கடைபிடித்து செய்கின்ற பூஜையினுடைய பலனும் இதிலையும் நமக்கு வரும். அப்போ இந்த சுஹாசினி பூஜையை பார்த்துட்டோம், அடுத்து பாலா பூஜையை பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு பொழுது எப்படி இருப்பதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து கொலு வைப்பது. கொலு அப்படின்னா கலசம் வச்சு கொலு வைப்பாங்க சிலர். மேக்சிமம் கலசம் வச்சு தான் வைப்பாங்க. ஒரு முறை கலசம் வச்சு கொலு வச்சா வருடம் நாம் வந்து வைத்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த காரணம் கொண்டும் நிறுத்தக்கூடாது. அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நாங்கள் கொலுவெல்லாம் வைக்க மாட்டோங்க, கலசம் வச்சு ஆராதனை பண்ணுங்க. கலசமும் வைக்க மாட்டோம்னா மஞ்சள் உருண்டையை வச்சு தினந்தோறும் அந்த மஞ்சள் உருண்டைக்கே வந்து பூஜை பண்ணுங்க. இப்போ இன்றைய தினம் உண்டான மலர்களை நாம் பார்க்கலாம். நிஜமாக சொல்கிறேன், அம்பாள் அனுகிரகம் இருந்தால் தான் இந்த வீடியோவை பார்க்க முடியும். இத்தனை விஷயங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, நாம் பாலா திரிபுர சுந்தரியை வந்து வணங்கணும். பொங்கல் வந்து வெண்பொங்கலை நைவேத்தியமாக வைக்க வேண்டும். சம்பங்கி, வெண்மையான சம்பங்கி அந்த வந்து பூவை வந்து அம்பாளுக்கு இன்றைய தினம் நாம் சமர்ப்பணம் செய்யணும். இந்த ஒரு நைவேத்தியத்தை நாம் அம்பாளுக்கு வைப்பதினால நமக்கு தரித்திரம் என்பது விலகும், ஆரோக்கியம், ஆனந்தம் என்பது கிடைக்கும். பாலாவை நாம் வணங்குவதனால மனம் புத்தி வந்து ஒன்றாக செயல்படும். இந்த மனம் புத்தியால் தானே எல்லா பிரச்சனையும் வருது. அதனால் பிரச்சனைகளே இல்லாத ஒரு அற்புதமான வாழ்க்கை என்பது ஏற்படும். இன்றைய தினம் பூஜை செய்வதனால சூரிய தோஷங்கள் ஏதாவது இருந்தால் நமக்கு வந்து அவை நிறைவேறும். இப்படி இன்றைய தினத்திற்கு உண்டான நமக்கு பூஜையை வந்து முதல் நாள் சொல்லியிருக்கிறாங்க. இதில் உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க. செய்து அம்பாளினுடைய பரிபூர்ண அனுகிரகத்திற்கு பாத்திரமாகுங்கள். லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி குங்குமார்ச்சனை ஸ்ரீசக்கரம் இருந்தால் செய்யுங்க, அல்லது எந்திரங்கள் இருந்தாலும் செய்யுங்க, அல்லது ஏதாவது விக்கிரகம் லக்ஷ்மி தேவி இந்த மாதிரி விக்கிரகம் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு தட்டில் தினந்தோறும் 9 நாட்களும் நீங்கள் வந்து குங்குமார்ச்சனை செய்யலாம். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன்.